நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தூங்கலை, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடல, கரெக்டான நேரத்துக்கு யூரின் மோஷன்லாம் போகல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியர் ஆகும் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமாக யூரினை வந்து அடுக்கி வைக்காதீங்க. அடுக்கி வச்சிங்கன்னா அதை எடுத்துன்னு போய் பிரச்சனையில் தான் விடும். பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா 8, 9க்கெல்லாம் சாப்பிட்ருங்க. அதுக்கு மேலெலாம் சாப்பிட்டிங்கன்னா கிட்னிக்கு ஓவர்லோட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அந்த கிட்னிக்கு நம்ம எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறோமோ கஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. அதனால் அதை எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கலாம். உங்களுக்கு கிட்னி ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூச்சே விட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும். டயாலிசிஸ் பண்ணலான்னா டயாலிசிஸ் இப்படி தான் பண்ணி ஆகணும். கழுத்தில் ஓட்ட போடுவாங்க, கையில் போடுவாங்க, தொடையில் போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. வலி வேதனை உயிர் போகும், வலி உயிரை போயிடும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறோமோ இதுலேருந்து தப்பிச்சிடலாம். நீங்கள் நினச்சிருக்கீங்க குடிக்கிறதுனாலையும் ஸ்மோக் பண்ணுறதுனாலையும் இதனால் மட்டும்தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக தூங்கலை, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடல, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கும் இது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மருத்துவமனையிலே போயிடும். ஒன்று கிட்னி சேஞ்ச் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் நார்மலான லைஃபுக்கு வாழ முடியும். இல்லைனா உங்களால் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. காசு இருக்கிறவங்க பரவாயில்லைங்க, போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்பாங்க. இல்லாதப்பட்டவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை எவ்வளோ இருக்குன்னு. குறிப்பாக மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தினால தான் நம்மளுக்கு பல நோய்கள் நம்ம உடம்புக்கு வருது. இந்த மன அழுத்தத்தினாலேயே நம்மளுக்கு நிறைய பிபி இதெல்லாம் வரதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கும் அது கஷ்டம் தான். அவங்களாலையும் ஒரு ஆள் கண்டிப்பாக நம்மளை பார்த்துனே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்களாலையும் அது மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கிட்னி கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லைங்க. உங்கள் பிளட்டும் அவங்க பிளட்டும் மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்னி உங்களுக்கு தரேன்னு ஒத்துக்கணும். இதெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்குங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பி கேர்ஃபுல் மக்களே.